ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2026 ரிலீஸ் ஆன மோனா அந்த மூவியோட லைவ் ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த மூவியோட தமிழ் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கடைசியாக சொல்லுவேன். மோனா இது வந்து 2026 அனிமேட்டட் ஆகி வந்த படம் தான் இந்த மோனா. இந்த மோனாவை தான் இப்போ 2026 லைவ் ஆக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10 வருஷம் கழித்து இப்போ வந்து லைவ் ஆக்ஷன் இதை எடுத்திருக்காங்க. மோனாவில் வந்து பார்த்திங்கன்னா கேத்ரின் லகாயா அவங்க தான் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக இருக்காங்க. அப்புறம் ராக் டிவைன் ஜான்சன் அவர் வந்து நம்ம மாவியாக வந்திருப்பார், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ மோனாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேத்ரின் லகாயாவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாய்ஸும் சரி, அவங்களோட பாட்டு, அவங்க சிங்கிங் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஹவு ஃபார் ஐ வில் கோ, யூ ஆர் வெல்கம், இந்த பாட்டெல்லாமே நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆச்சு. அதாவது இந்த 2016 படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காஸ்டியூம்ஸ், பாலினேஷியன் காஸ்டியூம்ஸ், அப்புறம் அந்த ஓஷன் வியூவு, அப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப்பு, இதெல்லாமே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த கடலெல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அந்த அலையோட அது எல்லாமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த வேர்ல்டு பில்டிங்கு, அந்த என்விரான்மெண்ட்டு, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேத்ரின் லகாயோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ராக் வந்து நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் 2016 வந்து அவர் நடிச்சிருப்பார்ல, வாய்ஸ் கொடுத்துருந்தார் இந்த மோனா, அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து லேக் ஆகுது. இந்த படத்தில் வந்து 2016 இருக்கிற மூவிக்கு அவர் கொடுத்த வாய்ஸு இதில் வந்து இவர் நடித்ததுக்கும் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகிற மாதிரி இருக்குது. இதுதான் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் சின்ன பசங்க, குழந்தைங்க, இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் பாருங்கள். வீட்டில் யாராவது இருந்தாங்களா கண்டிப்பாக கூப்பிட்டு போய் பாருங்கள். அவங்க உண்மையிலே என்ஜாய் பண்ணுவாங்க. படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த மூவிக்கு நான் என்னோடய ரிவ்யூவில் நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னா 10க்கு 6 இல்லைனா 7 கொடுப்பேன். இது ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. பட் அந்த காஸ்டியூம்ஸு, அந்த பாலினேஷன் காஸ்டியூம்ஸு, ஓஷன் வியூவு, இது எல்லாமே உண்மையிலே மறக்க முடியல. இன்னும் அப்படியே என் மைண்டில் பின்னாடி பேக்ரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த மூவிக்கு வந்து நான் எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் லைவ் ஆக்ஷனு. பட் நான் காலையில் பார்க்கலாம்னு நினச்சா சாயந்தரம் தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரிவ்யூ வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு நல்லா ஆல்ரெடியே தெரியும், மோனாவுக்கு ஒரு ட்ரைபல் பீப்புளாக இருப்பாள். அந்த அலையெல்லாம் இருக்கும். அந்த அலை வந்து அவள் கூட விளாடும். இந்த சீனெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். இந்த மூவிக்கு என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 7 தருவேன். அப்புறம் நெகட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ராக்கோட எனர்ஜி லேக் ஆகிறது, அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு திரும்ப ஒரே சீக்வன்ஸை பார்க்குற மாதிரி ஃபீலிங் வரும். என்னடா அது ஒரே இடத்த காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெகட்டிவை பார்த்துடலாம். நெகட்டிவ் என்னென்னா, இந்த படத்தோட முதல் நெகட்டிவே இந்த 2016 வந்து செம்ம ஹிட் ஆச்சு இல்லை மோனா, அந்த மோனாவை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து எந்த ஒரு புது விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா போடல, எந்த ஒரு இதையும் க்ரியேட்டிவாக யோசிக்கலை, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் இது வந்து அடல்ட்ஸை கவர் பண்ணல, அடல்ட்ஸோட அட்டென்ஷனை வந்து இது கிராப் பண்ணல. இது முழுக்க குழந்தைங்களுக்காக எடுத்தப்பட்ட படம். குழந்தைங்களுக்கு கூட்டு போனால் என்ஜாய் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஆனால் நீங்களாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரி வச்சு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இப்படி இருக்குது. ஆனால் விஷுவல்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னா, என்னடா இப்படி இருக்குது, இதுக்கடா இப்படி பண்ணோம், இது அனிமேட்டட் படமே நல்லாவே இருக்குது கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா இது வந்து அடல்ட்ஸ்க்கான எடுக்கப்பட்ட படம் இல்லை, குழந்தைங்களுக்கு தான் இந்த படம் எடுத்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படம், ஒரு ஆவரேஜ்லேருந்து அபோவ் ஆவரேஜ் படம் தான். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எந்த விஷயத்தையும் செட் பண்ணல. ஸ்டோரி வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இல்லை, ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதுதான் இதோட நெகட்டிவ். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு சில இடத்துல உங்களுக்கு போர் அடிச்சிடும். என்னடா அது லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் யோசிப்பீங்க. அப்புறம் போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பட் அந்த பாட்டு, அப்புறம் சவுண்ட் ட்ராக்கு, இதெல்லாம் கொஞ்சம் உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணும். மற்றபடி இது சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெரிய படம்லாம் இல்லை. இது வந்து ஒரு 100க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படம். அபோவ் ஆவரேஜ் கூட இல்லை, இது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான்.
இதுதான் என்னோடய ரிவ்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.